Hello friends, welcome to Birds and Technical. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பஜ்ஜீஸ் வந்து மேட்டிங் பண்ணி எத்தனை நாள்ல எக் வைக்கும், அந்த எக்க ஃபீமேல் வந்து எத்தனை நாள் வந்து அடகாக்கும், அந்த சிக்குங்க வளரத்துக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகும், அந்த சிக்குங்க வந்து வளர்ற வரைக்கும் என்னென்ன உணவு கொடுக்கலாம், என்னென்ன உணவு கொடுக்கக்கூடாது, கேஜில் வந்து குட்டிகள் இருக்கிற டைமில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை நாம் வந்து எப்படி பராமரிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு வந்து யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். பஜ்ஜீஸ் வந்து மேட்டிங் பண்ணி 10 நாளில் உங்களுக்கு வந்து எக் வச்சிரும். அந்த எக்கை வந்து ஃபீமேல் வந்து 22 நாள் அப்படின்னா 25 நாள் வரை அடகாக்கும். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து குட்டிகள்லாம் வெளியே வரும். இந்த பறவை வந்து ஃபீமேலு 6 முட்டை வச்சுது. நான் வந்து ப்ரீடிங் பாக்ஸ் தான் வச்சுருந்தேன், பாட் வைக்கலை. நீங்கள் பாட்டும் வைக்கலாம், இது மாதிரி ப்ரீடிங் பாக்ஸும் வைக்கலாம். பானை வச்சிங்கன்னா பானைக்குள்ளே வந்து எதுவுமே போடாதீங்க, மணல் தேங்காய் நார் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். இது மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வச்சா மட்டும் தேங்காய் நார் வந்து உள்ளே போட்டு வைங்க, இல்லைனா முட்டைகள்லாம் நகர்ந்து போயிடும். அந்த ஃபீமேலால் சரியாக அடக்காக்க முடியாது. நீங்கள் கேஜுக்குள்ளே வந்து பானை வச்சுருந்தீங்கன்னா அந்த பானையை வந்து மூடி வைங்க, இல்லைனா வள்ளிகள் வந்து அந்த முட்டைகளையும் குட்டிகளையும் சேதப்படுத்திடும். நீங்கள் வந்து காலனி செட்டப்பில் வந்து பறவைகளை வளர்த்துருந்தீங்கன்னா வேற ஒரு பறவை கூட அந்த பாட்டுள்ளே போயிட்டு குட்டிகளை எல்லாம் வந்து சேதப்படுத்திடும். என்னோடய ஃபீமேல் வந்து 6 முட்டைகள் வந்து வச்சுருந்தது. 5 குட்டிகள் வந்து வெளியே வந்துருச்சு. ஒரு முட்டை மட்டும் அதில் வந்து பொரிக்கலை. அதை எடுத்து பார்த்தேன் நான், அதில் வந்து கரு இருக்கிற மாதிரியே தெரியல. சரி இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதிலே வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து பொரிக்கவே இல்லை. அந்த முட்டையை நான் வந்து எடுத்து போட்டுட்டேன். உங்கள் ஃபீமேல் வந்து முட்டை வச்சுருந்ததுன்னா 25 நாள் வரை பொறுமையாக இருங்க. அதில் வந்து குட்டிகள் வந்து வெளியே வருதான்னு பாருங்கள். 25 நாளுக்கு மேலே வெளியே வரலைன்னா அந்த முட்டையை எடுத்து நீங்களே வெளியில் போட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. இப்போ வந்து குட்டிகள் இருக்கிற டைமில் கேஜுக்குள்ளே வந்து நாம் என்ன உணவு கொடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம கேஜில் வந்து எப்பவுமே தினை வந்து ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா குட்டிகளுக்கெல்லாம் வந்து பெண் பறவையும் ஆண் பறவையும் வந்து ஊட்டி விடும். அந்த டைமில் வந்து தினை வந்து நிறைய செலவாகும். அதனால் கேஜில் எப்பவுமே தினை தண்ணி எப்பவுமே ஃபுல்லாக வைங்க. அது மாதிரி வாட்டர் வந்து டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணி சுத்தமான தண்ணீராக வைங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு, தர்பீஸ் பழம், இது மாதிரி உணவுகளை வந்து கேஜுக்குள்ளே வைங்க. இப்போ வந்து கேஜுக்குள்ளே வந்து குட்டிகள் இருக்கிற டைமில் என்ன உணவு வந்து வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, கீரை உணவுகளை வந்து கேஜுக்குள்ளே வைக்காதீங்க. ஏன்னா ஃபீமேல் அதில் இருக்கிற காம்பை கொண்டு போயிட்டு குட்டிகளுக்கு ஊட்டுற டைமில் அந்த காம்பு வந்து தொண்டையில் வந்து மாட்டிக்கிச்சின்னா உங்கள் சிக்குகள் வந்து இறக்கத்துக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது மாதிரி கீரை உணவுகளை வந்து வைக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வச்சாலும் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலைகளை மட்டும் கேஜுக்குள்ளே வைங்க. சில பெண் பறவைகள் வந்து குட்டிகளுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டாது. அது மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வேற ஒரு பாட்டில் வந்து ஃபீமேல் வந்து குட்டிகள் போட்டு இருந்ததுன்னா அந்த பாட்டில் இந்த குட்டிகளை எல்லாம் கொண்டு போயிட்டு போட்டுருங்க. அந்த ஃபீமேல் வந்து இந்த குட்டிகளுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுரும். இது மாதிரி நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சில பெண் பறவைகள் வந்து குட்டி போட்டுட்டு சில நாட்களிலேயே வந்து இறந்துடும். அது மாதிரி டைம்லேயும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஆண் பறவை வந்து குட்டிகளுக்கு வந்து இறைய ஊட்டிச்சுன்னா அதே கேஜிலேயே குட்டிகளை வந்து வச்சுருங்க, பிரிக்காதீங்க. சப்போஸ் ஆண் பறவையும் வந்து ஊட்டி விடலைன்னா நீங்கள் அந்த சிக்குங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணணும். நான் எங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், சிக்குங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு. அதோட வீடியோ நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பறவை வந்து சீக்கிரமாக எக்கு வைக்கணும்னா அந்த பறவைகளை நாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அடிக்கடி போயிட்டு அந்த கேஜ் பக்கத்தில் வந்து நாய், பூனை இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கணும். பஜ்ஜீஸ் கேஜை வந்து இடம் விட்டு இடம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, எப்போவுமே ஒரே இடத்துல வைக்கணும். அடுத்தது வந்து சின்ன பசங்களாம் கேஜ் பக்கத்தில் வந்து அனுப்பக்கூடாது. அவங்க போயிட்டு அந்த கேஜை வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பறவைகளுக்கு வந்து ரொம்பவே தொந்தரவாக இருக்கும். இதனால் உங்கள் பறவை வந்து சீக்கிரமாக எக்கு வைக்காது. உங்கள் பஜ்ஜீஸ் கேஜை வந்து டிவி பக்கத்துலலாம் வைக்காதீங்க, ஏன்னா அதுலேருந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இதனால் பறவைகளுக்கு வந்து ரொம்பவே தொந்தரவாக இருக்கும். உங்கள் கேஜை வந்து சன்லைட்டு படுற மாதிரி வைங்க, டேரெக்டாக சன்லைட் படுற மாதிரி வைக்காதீங்க, வெளிச்சமான இடத்துல வைங்க. இந்த பஜ்ஜீஸ் குட்டிகள் வந்து வளரத்துக்கு வந்து 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் முழுமையாக ரெக்கைகள்லாம் வளர்ந்துடும். அதுவாக கூட்டை விட்டு வெளியே வந்து அதோட சாப்பாடை வந்து அதுவாக சாப்பிட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் குட்டிகளை வந்து தாய்கிட்டே இருந்து பிரிக்காதீங்க. அடிக்கடி நாம் வந்து பஜ்ஜீஸ் கேஜாண்ட போயிட்டு பானையை வந்து எட்டி எட்டி பார்க்கக்கூடாது.
சப்போஸ் முட்டைகள் போட்டிருந்தாலும் அந்த முட்டைகளை வந்து கையாலலாம் நாம் வந்து எடுக்கக்கூடாது. சில பறவைகளுக்கு வந்து அதோட முட்டையை கையால் எடுத்தாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதோட முட்டைகளை வந்து அதுவாக பானையிலேருந்து கீழே தள்ளி விட்டுரும். அடிக்கடி போயிட்டு வீடியோஸ்லாம் எடுக்காதீங்க. என்னோடய ஃபீமேல் வந்து என்ன பண்ணிச்சின்னா அந்த குட்டிகளுக்கு வந்து 31 நாள் வரை சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை வந்து வெளியே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆண் பறவை தான் இந்த குட்டிகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டிச்சு. சில பெண் பறவைகள் வந்து அதோட குட்டிகளை வந்து அதுவாக தலையில் வந்து கொத்தி கொத்தி அதுவாக வந்து சாகடிச்சிரும். ஏன்னா அந்த பெண் பறவை வந்து அடுத்து முட்டை வைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். என்னோடய பெண் பறவையும் அதோட குட்டிகள் கூட தினமும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. அதனால தான் அந்த பெண் பறவையை வந்து வேற ஒரு கேஜில் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன். உங்கள் பெண் பறவை இது மாதிரி சிக்குகளுக்கு வந்து தொந்தரவு பண்ணிச்சுன்னா இது மாதிரி தண்ணி கேஜில் எடுத்து விட்டுருங்க. இல்லைனா அந்த பெண் பறவை வந்து அதோட குட்டிகளை வந்து அதுவாக வந்து சாகடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.